நண்பா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு காசு தேவைப்படுதுன்னு சொன்னியே, இந்தா. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல நண்பா. இவன் பேர் ஆகாஷ். சின்ன வயசுலயே பிறந்த ஊரை விட்டு பொழைக்க வந்த இடம்தான் செங்கபுரம். இப்போ வெறும் செங்கபுரமாக இருக்க இந்த ஊர் ஒரு காலத்தில் அருள்வருதன் என்றவனோட கோட்டையாக இருந்துச்சு. ஆனால் அவனோட மச்சான் தனசேகரனோட அரசியல் வியூகத்தால் அருள்வரதனோட உயிரும் பதவியும் இந்த ஊரோட தலையெழுத்தும் திசை மாறி போச்சு. அப்படி திசை மாறி போன பல பேர்ல ஒருத்தன் தான் இந்த ஆகாஷ். டேய் மச்சான், இன்னும் இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா பாம்பு வச்சு இறந்தாங்க. ஓகே, மூவ் ஆன் ஆகு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஏன் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு தெரியுமா? ஏன் மச்சான்? இது எங்க அப்பா விட்டு போன இடம். அடைவேன், கண்டிப்பா நான் ஒரு நாள் அடைவேன். இது எனக்காக மட்டுமா பண்றேன்? உனக்காகவும் தான். உன் பிசினஸ் இந்த ஊர்ல பண்றதுக்காகவும் நீ தான். இப்ப நினைச்சா கூட பண்ணலாம், உன் மாமா கிட்ட சொல்லி. பண்ணலாம்டா, ஆனா அது நான் பண்ற மாதிரி இருக்காதுல்ல. ட்ரிப்பு கூட வராம எங்கடா போன? நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா மாமா கூட இருக்கேன். அப்புறம் கால் பண்றவே. டேய் டேய் டேய், டேய். மாமா ஸ்டேஷன் பண்ணி தானே வந்துடுறேன். உன்னையெல்லாம் பார்த்தா அரசியல்வாதி மாதிரியா இருக்கு. நல்லது தானே இந்த காலத்துல அரசியல்ல ஜெயிக்கணும்னா என்ன நண்பா, அரசியல்வாதி மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்க? மக்கள்ல ஒருத்தனா. என்னடா இப்படி நடுங்குற? இதே மாதிரி பயந்தா இந்த ஊர்ல உன்னால வியாபாரம் பண்ண முடியாது. எதுக்குடா அத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதுக்கு கொலை பண்ணணும்? எதுக்கு கொலை பண்ணுமா? டேய், இந்த ஊர்ல தனியா நின்று ஜெயிக்கிறவர் எங்க மாமாடா.
அவரையும் அவன் எதிர்த்து நிக்கிறானா? அப்போ உங்களால அந்த ஒருத்தரை கூட தோக்கடிக்க முடியாதா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இந்த ஊர்ல டெமோக்ரஸி எங்களுக்கு ஏத்த மாதிரி நகரணும். நகரலன்னா நகர வைப்போம். எந்த போன்ல என்னை மீறி வீடியோ எடுத்தியோ அதை நீ போலீஸ்கிட்ட வேற காமிச்சிட்ட. அதே போன் நம்ம வால்பேப்பர் வச்சிருக்க பாத்தியா நீ? எவ்வளவு பெரிய கோட்டைடா! எங்க மாமாக்கு அப்புறம் அந்த கோட்டை எனக்கு இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டேடா. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? பாருடா, என் நண்பனுக்கு எதுவும் புரியலையா? ஓ, புரியுற மாதிரி சொல்லவா? ஏய், இந்த பொருள் வர்றா. டே ராஜா, இந்தா உன்னை குப்பை தொட்டியில போட்டுரு. டேய் அவனை தூக்குடா. எங்க குப்பை தொட்டிக்கா? ஒத்த என்ன பையன் பொழைச்சுப்பானா? இப்போதைக்கு உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே அவரை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. என்ன ராஜா, உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனிவே, பி சேஃப். பட்டனில் கேமரா தெரிதா? நான் ஊருக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 நாயை போட்டுருக்கேன். டேய் இங்கே பாரு, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. எல்லாம் அந்த விஷ்ணுவர்தன் மேலே தான். விட்டா அவன் மாமா அப்பா எல்லாரையும் மிஞ்சிருவான் போல. இந்த கண்ணில் அவன் மூளை சதறணும். சரி, ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். சின்ன வேலை இருக்குது.
ஒருத்த யாரா அது? நம்ம செங்கப்புறம் தொகுதிக்கு இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ்லேருந்து விஷ்ணுவர்தனை போட்டுரு. கரெக்டாக இருப்பான். அப்பா அப்பா, எதுக்குப்பா இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் உங்களை மட்டும் ரொம்ப மதிக்கிறாங்க? பவர் இருக்கிற வரைக்கும் மரியாதை நம்ம பக்கம்தான் இருக்கும். அதை அடையணும்னா யாருக்காகவும் எதுக்காகவும் தலையை குனிஞ்சிடவே கூடாது. இந்த கண்ணில் அவன் மூளை சதறணும். ஒருத்த யாரா அது? ஃபஸ்ட்டு எதுக்கு கொலை பண்ணணும்? எங்கள் அம்மாக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீ தானே மச்சான். என்னதான் இருந்தாலும் அவன் நண்பன்டா. இது எங்க அப்பா விட்டு போன இடம். அடைவேன். கண்டிப்பா நான் ஒரு நாள் அடைவேன்.